சார் அந்த முரசொலி தலையங்கத்தை படிச்சிங்களா சார்? கேட்டால் நான் படிக்க மாட்டேன்பீங்க இல்லையா? சரி பரவாயில்ல, நான் அந்த ஒற்றை புள்ளியிலேயே நிற்கிறேன். இந்த ஃபியூஸ் போன பல்பு தான் இது அப்படின்ட்டு இன்று அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம் மிரட்டல் உருட்டலால் உருவான கூட்டணி அப்படின்ட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனம் அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்ட்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது இதில் வேடிக்கை என்னன்னா, முரசொலி தலையங்கத்தின் மீது இந்த ஒரு டாபிக்ங்கிறது வேடிக்கை. அது முதல்வரே படிக்காத ஒரு பத்திரிகையாக தான் அது இருக்குது. ஏன்னா இது அதை பற்றி நம்ம இப்போ இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயத்துக்கான பதில் நம்ம சொல்லணும். முதலாவதாக இது திணிக்கப்பட்ட கூட்டணி என்கின்ற ஒரு பிம்பத்தை திமுக தான் உருவாக்குதே தவிர உண்மை அதுவல்ல. இன்னைக்கு இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பது அதிமுகவிற்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பாஜகவுக்கும் முக்கியம். அந்த வகையிலே ஒரு சித்தாந்த ரீதியாக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இது. சித்தாந்த ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்றைய சூழ்நிலையிலே தமிழ்நாடு கடந்த 4.5 ஆண்டுகளில் எப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தேசம் பார்க்குது. ஏன்னா இன்னைக்கு தன்னுடைய வாக்குறுதிகளை அத்தனையுமே நிறைவேற்றிவிட்ட ஒரு முதல்வர், தன் வாக்குறுதியை அத்தனையுமே நிறைவேற்றிவிட்ட ஒரு அரசு எதற்காக கூட்டணியை கண்டு அஞ்சி பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியல. இதில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, இந்த கூட்டணி என்பது இன்னைக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருந்த கூட்டணி இடையில் பிரிந்தோ இன்னைக்கு திரும்ப சேர்ந்திருக்கும். இதைத்தான் அந்த தலைவர்களும் சொல்றாங்க. ஏன்னா சேர்ந்திருந்த போது நாம் சாதித்திருக்கிறோம், திரும்பவும் சேர வேண்டும் என்கிற வலியுறுத்தலின் கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்த கூட்டணி. இதை பியூஸ் போன பல்பு அது இதுன்னு சொல்றதுல அவங்க வேணா ஒரு வாய்ச்சவடாலுக்கு பேசலாமே தவிர அது போன்ற சூழ்நிலை இல்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியை இன்னைக்கு வரையும் இறுதியாக்க முடியாமல் ஒரு தவிப்பில் தான் இருக்கு. காங்கிரஸ் தன்னுடைய எதிர்கருத்துக்களை இன்னைக்கு கூட்டணியை இதில் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்கின்ற விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்ல உண்மையில தடுமாட்டத்தில் இருக்கும்போது ஒரு கட்சி ஒரு முறையான கூட்டணியை அறிவிச்சிருச்சுங்கும் போது வயிற்றெரிச்சலில் பேசுகின்ற விஷயமா தான் இதை நாங்கள் பார்க்குறோமே தவிர அதில் பெரிய லாஜிக் இருக்கிறதா நாங்கள் நினைக்கல. ஓகே, இதுதான் விஷயம். ஓகே. நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கூட்டணி ஏற்கனவே சாதித்திருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு. என்ன சார் சாதித்தது? ஏன் கடந்த முறை நாங்கள் பிஜேபி அதிமுக கூட சேர்ந்து ஜெயிக்கலையா? என்ன அதிமுகவோட ஜெயலலிதாவோட இருந்தப்போ ஜெயிச்சிருக்கோம். அதற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு பிளவினால தான் திமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சதை விட கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்ந்தது என்ன? உங்களுக்கு இதற்கான விஷயங்களில் நம்ம ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை அந்த முறையும் எடுத்தோம். பல்வேறு பிரிவுகளை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, பிரிஞ்சு போனவங்க அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். இதில் பலமான கூட்டணி என்பதில் என்ன வேறு மாற்று கருத்து இருக்கு உங்களுக்கு? யார் பிரிந்து போனவர்கள் சார்? ஏன் இப்போ இந்த கட்சி, இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரை எல்லாருமே வெவ்வேறு கருத்துக்களால் பிரிந்திருந்தவர்கள் தானே. இன்னைக்கு அவங்க அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்பதே ஒரு வெற்றிக்கான சூத்திரம் தான். ஓகே, அதை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. நிச்சயமா. இதுல என்ன கருத்து? பாஜக தான் செஞ்சிருக்கு. பாஜக நிச்சயமா. இது என்ன ஒரு கூட்டணி கட்சி, அதிமுக எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு கூட்டணி உருவாக்குவது என்பது ஏதோ தனியா ஒரு கட்சி உருவாக்குற விஷயம் கிடையாது. எல்லாருமே கருத்தொரும்பித்து தான் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும். அந்த வகையிலே அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்று இணைந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே ஒருமித்த கருத்தோடு இன்று சேர்ந்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். ஓகே.